மராட்டிய மாநிலத்தில் மன்னர் சத்ரபதி சிவாஜியின் பிரம்மாண்டமான சிலை பலத்த காற்றில் உடைந்து நொறுங்கிய சம்பவத்திற்கு பிரதமர் மோடி பகிரங்க மன்னிப்பு கோரியுள்ளார். மராட்டிய மாநிலம் சிந்துதுர்க் மாவட்டத்தில் உள்ள ராஜ்கோட் கோட்டையில் கடந்த ஆண்டு நிறுவப்பட்ட 35 அடி உயர சத்ரபதி சிவாஜி சிலை 4 நாட்களுக்கு முன்பு வீசிய காற்று மற்றும் மழையில் பல துண்டுகளாக உடைந்து விழுந்தது. இந்த ஆண்டு இறுதியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள மராட்டிய மாநிலத்தில் மன்னர் சிவாஜி சிலை உடைந்து விழுந்த சம்பவம் அரசியல் ரீதியாகவும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல கோடி ரூபாயில் நிர்மாணிக்கப்பட்ட சிவாஜி சிலை 8 மாதங்கள் கூட தாக்குப்பிடிக்காத அளவுக்கு உள்ளதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி மும்பையில் காங்கிரஸ் கட்சியினர் மறியல் போராட்டம் நடத்தினர். இந்த சூழலில் மராட்டிய மாநிலத்தில் உள்ள வத்வான் துறைமுக பணிக்கு அடிக்கல் நாட்ட வந்த பிரதமர் மோடி அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பகிரங்க மன்னிப்பு கோரினார். சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்த சம்பவத்தில் அவரை தெய்வமாக நினைப்போரின் மனது புண்பட்டிருந்தால் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டார். छत्रपति शिवाजी महाराज को अपने आराध्य देव मानते हैं. उनके दिल को जो गहरी चोट पहुंची है, मैं ऐसे आराध्य देव की पूजा करने वालों को भी उनकी भी सर झुका करके क्षमा मांगता हूं. मेरे संस्कार अलग है. பிரதமர் மோடியால் கடந்த ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்ட சத்ரபதி சிவாஜி சிலை தரமற்ற கட்டுமானம் மற்றும் ஊழலால் உடைந்து விழுந்ததாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியது. இன்று மும்பை வந்த பிரதமர் மோடியை கண்டித்து ஆங்காங்கே கண்டன சுவரொட்டிகளும் ஒட்டப்பட்டிருந்தன. அண்மை காலத்தில் எதிர்க்கட்சிகள் எழுப்பிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு பிரதமர் மோடி பகிரங்க மன்னிப்பு கேட்டது இதுவே முதன்முறையாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.